ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நவம்பர் 29ஆம் தேதி ஒரு பெய்டு ட்ரைனிங் வந்துட்டு துவங்க இருக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது முழுக்க கற்றலுக்கானது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும். இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணால் உடனே ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் வரக்கூடாது. இது முழுக்க உங்களை முடிவெடுக்கும் திறனுக்குத்தான் வெற்றி தோல்வி, அதாவது லாப நட்டம் இருக்க போகிறது. பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்காது. ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் சந்தை எப்படி பார்க்கணும், உங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் தான் பின்பற்றணும். நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி பின்பற்றணும் உங்களுக்கு வழிகாட்டுதல் செய்வோம். ஆனால் நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஓகே, விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். போஸ்ட் மார்க்கெட் வீடியோ எப்படி நம்ம போடுறோமோ அதே மாதிரி வந்து ப்ரீ மார்க்கெட் வீடியோ, மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி காலையில் 8:30க்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோ கிடைக்கும். இது வந்து ப்ரீ மார்க்கெட் வீடியோ. இது வந்து பெய்ட் மெம்பர்ஸ்க்காக. இதனை பற்றி தகவல் வேணும் அப்படின்னா 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, வடிவேல் அவர்கள் வந்து ஒரு படத்தில் ஒரு நகைச்சுவை காட்சிக்காக தமிழ்நாட்டுக்கு நிதி வந்துட்டு ஏன் சரியாக கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது அவர் வந்துட்டு ஒரு தமிழ்நாட்டு மேப்பை வந்துட்டு போட்டு வச்சுட்டு, அதாவது இந்தியா மேப்பை எடுத்து போட்டு வச்சுட்டு, டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் உள்ள தூரம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால வந்துட்டு நிதி நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது, தமிழ்நாட்டை தூக்கி கொண்டு போய் டெல்லி கிட்ட வச்சுட்டோம்னா நம்மளுக்கு நிதி கிடைக்கும் அப்படின்னு ஒரு நகைச்சுவை காட்சி இருக்கும். அதுபோல் எனக்கு என்னோட வியாபாரத்துக்கு ரொம்ப முக்கியமாக நான் பார்க்கறது, நான் என்னை பின்பற்றவர்கள் நிறைய பேர்த்துக்கு தெரியும், அதை விமர்சனமும் பண்ணுவாங்க, இல்லை அதை ஏற்றுக்கொள்ளவும் இருப்பாங்க. அதை யார் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அது பிரச்சனை கிடையாது. நான் வந்துட்டு அதிகமாக ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை தான் நான் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுப்பேன். இண்டெக்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் எதற்கு அப்படின்னா, வடிவேல் அவர் சொன்ன மாதிரி இங்கே வந்துட்டு கேப் அப் அண்ட் கேப் டவுன் இந்த ப்ரீ ஓப்பன்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். கேப் அப் அப்படின்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகுறது, கேப் டவுன் ஓப்பன்னா எஸ்டர்டே லோக்கு ஓப்பன் ஆகுறது. அப்போது ஒரு செல்லர் வந்து எப்போ பயப்படுவாங்க அப்படின்னா, செல்லர் வந்து ஒன்றும் ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் அல்லது லாஸை புக் பண்ணணும். அப்போது இதில் செல்லர் எப்போ பயப்படுவாங்க அப்படின்னா, ஒன்றும் பெரிய கேப் அப் பெரிய கேப் டவுன் இருக்கும்போது தான் பயப்படுவாங்க. ஸோ அதில் என்ன ஆகும் அப்படின்னா, செல்லர் வந்துட்டு கவரிங் பண்ண வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுவாங்க. அப்போ அது என்ன ஆகும்னா, உடனடியாக ஒரு மொமெண்டம், ஏற்றமோ இறக்கமோ உங்களுக்கு வந்துட்டு உடனடியாக ரியாக்ட் ஆகும். ஸோ அதுக்காகத்தான் நம்ம வந்து இது அதிகமாக பயன்படுத்துவோம். அதனால தான் வந்துட்டு ஒரு இப்போ செல்லருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 இருக்கிற ப்ரீமியம் அடுத்த நாள் ஒரு 200 ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு எடுத்ததுமே லாஸ். அப்போ அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க? கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த ரியாக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அவங்க லாஸ் புக் பண்ணால் திருப்பி அது 200 மேலே ஸ்பீடாக போகும். இல்லை என்னாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணால் அது கீழே வந்துடும். அவ்வளோதான் லாஜிக். அது மாதிரி தான் நமக்கு தமிழ்நாட்டை தூக்கி எப்படி டெல்லி கிட்ட வைக்கிறாங்களோ, ஆப்ஷன்ஸ் செல்லரை வந்துட்டு உடனடியாக பேனிக் பண்ணுறது கேப் அப் ஆர் கேப் டவுன். அப்போ அதனால நான் அதை என்ன பண்ணுறேன்னா, மார்க்கெட் டேட்டா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் டேட்டா அப்படின்ட்டு இருக்கும். இந்த மார்க்கெட் டேட்டாவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன்னா அதில் வந்துட்டு 2 இது கிடைக்கும். ஒன்று நிஃப்டி அண்ட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் கிடைக்கும். நான் மேக்ஸிமம் நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸை வந்துட்டு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், நிஃப்டிக்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸ். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், டெய்லியும் ஒரு 5% to 10% நிஃப்டி ஸ்டாக்ஸ் ஏற்றமோ இறக்கமோ இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 2%-3% அப்படின்னு பார்க்கறதே கொஞ்சம் அபூர்வம். அப்போது நிஃப்டிக்குள்ள இல்லாத ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டாக்ல நிஃப்டியை கழிச்சுட்டா இருக்கிற ஸ்டாக்ஸை நான் இது பண்ணுவேன். ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, லிக்விடிட்டி பிரச்சனை. லிக்விடிட்டி பிரச்சனை அப்படி என்னன்னா, பிட் ரேட் அண்ட் ஆஃபர் ரேட்னு இருக்கும். இப்போ பிட் ரேட் ஆஃபர் ரேட்னு பார்த்தா இது 100 ரூபா பிட், 110 ரூபா ஆஃபர் அப்படின்னா இந்த 10 ரூபா டிஃபரன்ஸ் வருது பார்த்தீங்களா, இது லிக்விடிட்டி பிரச்சனை. இதே 100 ரூபாய்க்கு பிட் ரேட்டும் 100 ரூபா 50 காசுக்கு ஆஃபர் ரேட்டும் இருக்கு அப்படின்னா இந்த லிக்விடிட்டி பிரச்சனை இல்லை. எப்படி பார்த்தாலும் சீக்கிரம் வந்துட்டு வியாபாரம் நடந்துடும். அப்போ அது போல லிக்விடிட்டி பிரச்சனைகள் அதில் இருக்கும். இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாசஸ் அதிகமாக வரும், ப்ராஃபிட் அதிகம் வரும். ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்கள் தான் இதை பண்ணணும். அதனால இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
இப்போ நிஃப்டி 50 விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த கேட்டகரி இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டகரின்ட்டு இருக்கா, இங்கே நான் நிஃப்டி 50 என்ன பண்ணுறேன்னா செக்யூரிட்டிஸ் இன் எஃப்என்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு ஸ்டாக்ஸ் கிடைக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன். அதாவது முந்திரத்து நாளே உட்காந்துட்டு நாளைக்கு என்ன ஸ்டாக்ஸ் போகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். அந்த டயத்தில் நம்மளுடைய கால்குலேஷன்ஸ் நமக்கு என்ன தேவை அப்படின்னு தான் பார்ப்போம். அப்போ நான் அதிகமாக எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2% to 5% யார் கேப் அப் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், இல்லை கேப் டவுன் பார்ப்போம். ஆனால் அதிகமாக நான் கேப் டவுனுக்கு போக மாட்டேன். ஏன் கேப் டவுனுக்கு நான் போக மாட்டேன்னா, எனக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்காக நான் வந்து மார்க்கெட் மேலே தானே போகணும், அப்போ அந்த மேலே போகிறது தான், கீழே போகிறதுல பண்ணலாமான்னு பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை, என்னுடைய மைண்ட் செட் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதனால ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்காக நான் என்னென்னா கேப் அப்போ தான் நான் அதிகமாக எடுப்பேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்டாக்கை நான் வந்துட்டு பார்த்துருந்தேன். ஒன்று வந்துட்டு பவர் இண்டியா, ஆனால் அது வந்து ஒரு 7%க்கு மேலே, 7%. நான் ஒரு 5%க்குள்ளே நம்ம பார்ப்போம். 7%ங்கும் போது கொஞ்சம் என்னென்னா ரிஸ்க் ஓரியன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று. அடுத்தது நான் எம்சிஎக்ஸை தேர்ந்தெடுத்திருந்தேன். ஏன் இந்த இன்பிட்வீன்ல எல்லாம் பெருசாக தேர்ந்தெடுக்கலையா அப்படின்னா, இங்கே 2 விஷயத்தை ஒன்று பார்க்க வேண்டியது இருந்தது. அதாவது 52 வீக்கோட ஹைக்கே ஓப்பன் ஆயிருந்தது. அடுத்தது வந்துட்டு இவங்களோட ஓப்பன் நமக்கு ரொம்ப முக்கியமான ஓப்பன் இருந்தது. அதனால் நான் பவர் இண்டியா அண்ட் எம்சிஎக்ஸ் இந்த 2ஐயும் நான் தேர்ந்தெடுத்திருந்தேன். நான் வியாபாரம் பண்ணனா இல்லையான்னு சொல்ல வரல, நான் தேர்ந்தெடுத்ததை மட்டும் சொல்கிறேன். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு பாருங்க, இருக்கிறதுலையே நமக்கு இந்த ஒரு வாரத்தில் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இது மந்த்லி லோ, நேற்றைய கை 1800, அதுக்கு முன்னாடி 18,178, 18,045, 17,595, 17,185, 16,900. அப்போ இந்த 18,000 அப்படிங்கிறது 18,178 அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கிறதுலையே அதிகபட்சமான கை ஒரு வாரத்தில். இந்த மந்த்லி லோ அடிக்கும்போது நம்ம மனசு என்ன பண்ணும் அப்படின்னா, இது மார்க்கெட் வந்து கீழே தான் போகும் அப்படின்னு புட்டை பை பண்றப்போ, புட் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க, காலை வந்துட்டு செல் அடிப்பாங்க. இதுதான் நேச்சுரலா நடக்கும். ஏன்னா மார்க்கெட் கீழே தானே போயிட்டு இருக்கு. ஏன்னா மந்த்லி லோங்கிறது இல்லை. அப்போ இந்த மந்த்லி லோ போகும்போது நமக்கு கேப் அப் நடக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள கேட்டீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்னா புட்டை பை பண்ணுறதுக்கு பார்ப்போம் மார்க்கெட் கீழே போகும்போது. ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, புட் ஆப்ஷனை பை பண்ணுறதை விட கால் ஆப்ஷனை செல் பண்ணுறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ இந்த கால் ஆப்ஷனை செல் பண்ணவங்க நேற்றைய கையில் இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாய், நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1000 ரூபாய் கேப் அப் நடக்குது. அப்போது நமக்கு அதிகமாக சொல்லி சொல்லி வளர்த்திட்டே வருவாங்க. என்னன்னா ஓடிஎம் ஆப்ஷனை செல் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் 0 ஆகும், உங்களுக்கு பேங்க் வட்டியாச்சும் கிடைக்கும், பேங்க் வட்டிக்கு மேலே அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், 5 ட்ரேட் 10 ட்ரேட் ரொம்ப ஓடிஎம் ஆப்ஷனை போய் செல் அடிச்சுட்டு கம்முன்னு உட்காந்துருவோம். ஆனால் இந்த மாதிரி கேப் அப் நடக்கும்போது அதுதான் வந்து சிவகாசி படத்தில் விஜய் அவர் சொல்லுவார், ஒரு வெள்ளை பேப்பர் கொடுத்தாரு, என்ன ஒன்றுமே எழுதலை அப்படின்பாங்க. அப்போ ஆப்பு கண்ணுக்கு தெரியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு போவார். அது போல் கால் செல்லர் இந்த மாதிரி ஓடிஎம் ஆப்ஷனை செல் அடிக்கிறவங்களுக்கு ஆப்பு அங்கே தான் இருக்குது. எப்போ கேப் அப் ஆர் கேப் டவுனில் தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி கேப் அப் நடக்கும்போது ஓடிஎம் ஆப்ஷன்ஸை செல் அடித்தவங்களுக்கு ஒரு 5 மடங்கு 10 மடங்கு லாஸ் வந்துடும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை கவர் பண்ணாலே என்ன ஆகிடும்னா மார்க்கெட் பறக்க தொடங்கிடும். ஆனால் இதுக்கு ரொம்ப அப்சர்வேஷன் வேணும், ரொம்ப உங்களுக்குன்னு ஒரு நிதானம் வேணும். இதை வந்து நம்ம கிராஃபெல்லாம் பார்த்து எடுக்க முடியாது. ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் கால்குலேஷன் கரெக்டாக இருக்கிறவங்க ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சவங்கனால மட்டும்தான் முடியும். இந்த டெரிவேட்டிவ்ஸ் காமிக்கிற பாருங்க, 19,100க்கு ஓப்பன் ஆனாலும் நான் 19,000 காலை நான் காமிக்கிறேன், உங்களுக்கு அப்போதான் புரிஞ்சுக்க முடியும். 19,000 ஸ்ட்ரைக்கு தேர்ந்தெடுத்திருக்கேன். அதோட க்ளோசிங் வந்து பாருங்க, 19,000 காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 318 ரூபாய். இன்னைக்கு ஓப்பன் ஆனது 600 ரூபாய்க்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லோவே 545 ரூபாய் தான். ஆனால் இன்னைக்கு ஹை பார்த்தீங்கன்னா 1826 ரூபாய். இதே மாதிரி எல்லா நாளும் போகுமா அப்படின்னா கண்டிப்பாக போகும்னால நான் சொல்ல வரல. ஆனால் பொறுமையாக உட்காந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி உட்காந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரே நாள் அதிகமான மடங்குகளோட லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கோ அவ்வளவு தூரம் நஷ்டமாகறதுக்கும் இது வாய்ப்பு இருக்கு. ஆனால் என்னன்னா இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டோட ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன லாஸ் ஆனாலும் அதே ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு அது ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துரும். அதில் தான் இதில் இருக்கிற அட்வான்டேஜ்.
அப்போ இதை நீங்க உன்னிப்பாக கவனிக்கணும். ஓகே, அதே மாதிரி பாருங்க, 20,000 கால் உங்களுக்கு க்ளோசிங் பாருங்க 134 ரூபாய், இன்னைக்கு 1000 ரூபாய் போயிருக்காங்க. இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஏன் போச்சு ஏது போச்சுனாலும் எனக்கு தெரியாதுங்க, இது நான் ஒர்க்கும் பண்ணல. ஆனா எனக்கு தேவையானது நடந்தா அதுல என்ன நடக்குது அவ்வளவுதான் விஷயம். இதுல நான் இன்னைக்கு இவ்வளவு லாபம் எடுத்தேன், இவ்வளவு இது பண்ணேன்றலாம் உங்களுக்கு சொல்ல, ஆனா என்ன மாதிரி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு இது வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ப்ராஃபிட் வரக்கும் வாய்ப்பு இருக்கு. இதை வந்து எப்படி நீங்க பண்றீங்க அப்படிங்கறத முக்கியமா பார்க்கணும். ஓகே, அதே மாதிரி M6 எடுத்தேன், காலையிலேயே வந்துட்டு அது ஒரு பெரிய பெர்ஃபார்மரா இல்லை. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், 9,500 கால் எல்லாம் ப்ரீவியஸ் க்ளோஸ் கட்டையே நமக்கு ஓப்பன் நடந்துட்டாங்க. ஆனால் 1% கேப் அப் தான், அதுக்கு உண்டான இம்பேக்ட் பண்ணல. ஹை போயிட்டு திருப்பி அங்கிருந்து நல்லா கீழே வந்துட்டாங்க. ஸோ இவங்க இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. நாளைக்கு பண்ணுமா பண்ணாதான் நம்மளுக்கு தெரிய வேண்டாம். நாளைக்கு யார் இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்துட்டு டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணி பழகுங்க. இண்டெக்ஸ் மட்டுமே பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இண்டெக்ஸும் பார்க்கலாம், ஸ்டாக்கும் பார்க்கலாம். அதே மாதிரி செல்லிங்கும் பிரச்சனை இருக்குன்னு இல்லை. நீங்க எல்லாத்துலயும் இண்டெக்ஸ், ஸ்டாக், ஆப்ஷன் செல்லர், ஆப்ஷன் பையர், இதுல எல்லாமே ஆல்ரவுண்டரா இருக்கிறவங்க மட்டும்தான் மார்க்கெட்ல வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். மிக முக்கியமா நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாம ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன் லாஸ் ஆச்சு, ஏன் ப்ராஃபிட் ஆச்சு, இது ரெண்டுக்குமே உங்களுக்கு வாய்ப்புகள் தெரிஞ்சுதான் நீங்க ட்ரேட் பண்ண வேண்டும். இதுதான் முக்கியம். இது பாருங்க, நேற்றைய தினம் வீக்லி ஃபியூச்சருங்க. இது வீக்லி ஃபியூச்சர்னா நீங்க வந்துட்டு நவம்பர் 4 கான்ட்ராக்ட். நம்ம எங்க 25,800 புட் ஆப்ஷனுடைய மைனஸ் ஹை 159 ரூபா, 160ன்னு வச்சுட்டா 25,640. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜோனை எத்தனை தூரம் அவங்க வச்சிருந்தாங்கன்னு பாருங்க. அதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்துட்டு ஒரு வீழ்ச்சியே கிடைச்சது. அப்போ இது நம்ம போட்டு வச்ச கூட எத்தனை நேரம் மதித்து இருக்கிறாங்க அப்படிங்கறதான் இங்க முக்கியமே. அதுக்கு தான் இந்த வீக்லி சார்ட். இந்த வீக்லி ஃபியூச்சர் சார்ட் வந்து நம்மளோட பெய்டு மெம்பர்ஸ், ப்ரீ மார்க்கெட்டோட பெய்டு மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு இப்போதைக்கு சலுகையா வந்து நம்ம வந்துட்டு இலவசமா கொடுக்க போறோம். இது ஒரு 2-3 நாட்கள், அதாவது அடுத்த வாரத்துல இருந்து அதை ஆக்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஒரு 2 இஷ்யூனால வந்துட்டு அது தடைப்பட்டு இருக்கு. சிலதை வந்து நம்ம மேனுவலா பதிவு பண்ண வேண்டியது இருக்கு, அது ஆட்டோமேட்டிக்கா எடுக்கிறதுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, இது ஒண்ணு. அடுத்தது இது பாருங்க, மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்ல இது காலையிலே கொடுத்தது 25,800 கால் புட்டுக்கு நம்ம இந்த 70 ரூபாய் அப்படிங்கிற பேஸ்டு கொடுத்துருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், 25,800 காலுடைய ஹை, 25,800 புட்டோட லோ, இது சேம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் 25,800 தான் ஹை, அதாவது வீக்லி ஃபியூச்சர் ஹை. நீங்க மந்த்லி ஃபியூச்சர் பாத்துறீங்க, வீக்லி ஃபியூச்சர் சிந்தட்டிக் ஃபியூச்சரோட ஹை பாத்தீங்கன்னா 25,800. அப்போ இங்க நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, மார்க்கெட் 25,800க்கு மேல போகல அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப 25,800க்கு மேல போகலன்னா மார்க்கெட் என்ன ஆகணும், மார்க்கெட் 25,800க்கு கீழே மட்டும்தான் ரேஞ்சை கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா 800க்கு மேல போகவே இல்லையே. அப்போ இதுதான் ரொம்ப நமக்கு கீ பாயிண்ட்ஸ். அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நேற்று காமன் ஏரியாவை இவங்களுடைய 62.97. அப்போ இவங்க 97க்கு மேலேயே புட் இருந்துட்டாலே என்ன அர்த்தம், மார்க்கெட் கீழே தான் போகும். அப்போ 25,800 மைனஸ் 70, அப்போ 25,730. நேற்றைய ஹை காமன் ஏரியா ஹை 100 அப்படிங்கும்போது 25,700. அப்போ இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுது. அப்போ 25,700 கால் புட்டு தான் நமக்கு வந்து பெர்ஃபார்மரா இருக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னா அப்ப அது என்ன மாதிரி இம்பாக்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கறது பாருங்க. நேற்றைய அட்டவணையில வந்து பாத்தீங்கன்னா 25,700 புட் ஆப்ஷன், 25,800 கால் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. அதோட மிட்டா 25,750 கால் புட்டு தான் இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். இது ஆப்ஷன்ஸ் கிரீக்ஸ் வேல்யூ நம்ம கொடுத்திருக்கிறது. இது எல்லாமே நமக்கு அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த கோட்டையில அழிச்சிடுறேன். இப்போ உங்களுக்கு 25,700 கால் புட்டு நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத காமிக்கிறேன்.
இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்ஸ் ரொம்ப முக்கியங்க. இது நம்ம எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் பண்றோமோ அதுதான் நமக்கு இது. இது பாருங்க, நமக்கு மீட்டிங் பாயிண்ட் இங்க மட்டும் முதல்ல நம்ம 70 ரூபாய் அப்படிங்கிற மீட்டிங் பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இருக்கும். இது வந்துட்டு கால் ஆப்ஷன், இது வந்துட்டு புட் ஆப்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் நமக்கு எங்க மீட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் மீட் பண்ணியிருக்காங்க 57 ரூபாயில. கடைசியா இவங்க மீட் பண்ணுனது கிட்டத்தட்ட 40 ரூபாய் நினைக்கிறேன். ஆமா, இந்த அதாவது இவங்களுடைய மீட்டிங் பாயிண்ட்டை மட்டும்தான் குறைச்சிருக்கிறாங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எங்கேயும் மொமெண்டம் பண்ணாம இந்த மீட்டிங் பாயிண்ட்டை கரைச்சிட்டு நமக்கு ஒரு 12 1 மணி அந்த இதில் பார்த்தீங்கன்னா 41 ரூபாய்க்கு, அதாவது காலும் 41 ரூபாய், புட்டும் 41 ரூபாய். அதாவது நேற்று 70 ரூபாய் இருந்த மீட்டிங் பாயிண்ட்டை 41 30 ரூபாயை டிகே பண்ணிட்டு அந்த 40 ரூபாயிலிருந்து இவங்க 0 ஆகிறாங்க. இவங்க 40 ரூபாயிலிருந்து இங்கே 102க்கு கொண்டு போகிறாங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மீட்டிங் பாயிண்டோட கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க 750 கால் புட்டை நம்ம கொண்டு வரோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா தெரியும். நான் அது 70ங்கிறத மட்டும் நான் இது பண்ணல, கேன்சல் பண்ணல. ஏன்னா அதுதான் நேற்றைய காமன் மீட்டிங் பாயிண்ட். அதனால பாருங்க, நமக்கு இந்த இடத்துல மட்டும்தான் காலையில மட்டும்தான் இவங்க மீட்டே பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல? இந்த இடத்துல மீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க 58 ரூபாய்க்கு மீட்டிங், அதாவது காலும் புட்டும் 58. யாரு? 25,750. அதுக்கப்புறம் ட்ரேடு 750 கால் என்ன பண்றாங்க? கீழே போயிட்டாங்க. புட்டு வந்து பாருங்க இந்த 70 ரூபாயவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த 70 ரூபாய் என்னது? எஸ்டர்டே காமன் ஏடிஎம், அதாவது 25,800 கால் புட்டோட க்ளோசிங் டேட்டா, அதை தான் நம்ம பேஸ் பண்ணியிருந்தோம். இதைய எவ்வளோ தூரம் பேலன்ஸ் பண்ணி மதியத்திற்கு மேலே இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ரேஞ்ச் பழைய நிலைமைக்கு வரலாம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் வீக்கோட டேட்டா. இந்த லாஸ்ட் வீக்கோட டேட்டா நம்ம என்ன பண்ணணும்? இந்த மந்த் ஓப்பனாக நமக்கு இருக்காங்க. இந்த ஓப்பன் நமக்கு இந்த லோ முக்கியம் நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 25,800 ஸ்பாட் வந்து அது நம்ம தாண்டல. நமக்கு இந்த 25,645 லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது லாஸ்ட் வீக்கோட லோ 25,711. ஸோ அதற்கு கீழே மார்க்கெட் போய் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போது இந்த டேட்டா நமக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டியது. ஏன்னா இது லாஸ்ட் வீக்கோட லோவும் சரி, ஃபர்ஸ்ட் டே ஓப்பன் இந்த மந்தோட இதுவும் சரி. அப்போ மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டா இந்த 4 டேட்டா இப்போ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட்டுக்கு. ஓகே, இன்னைக்கு ரேஞ்ச் பாருங்க, ஓப்பன் டு ஹை 42 புள்ளி, ஓப்பன் டு லோ 166, மொத்த ரேஞ்ச் 210 புள்ளி. இப்போ பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது 150 பாயிண்ட்டுக்கு மேலே தான் ஒரு நாளோட ரேஞ்ச் இப்போ தற்போது இருக்கு அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு கிடைக்குது. அப்புறம் நம்ம பேசியாச்சு, ஸ்பாட் எப்பவுமே ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். உடனே ஃபியூச்சர்னா நீங்க எந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்களோ அதுதானே எக்ஸ்பெரி. அப்போ இன்னைக்கு எக்ஸ்பெரிக்கு போய் மந்த்லி ஃபியூச்சர் நிறைய பேர் வந்து சார் மந்த்லி ஃபியூச்சர் வந்து கீழே வரலையே அப்படின்ட்டு. நம்ம எடுத்திருக்கிறது இன்னைக்கு வீக்லி ஃபியூச்சர்னா அப்போ அந்த கான்ட்ராக்ட் நடந்திருக்கா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். மந்த்லி ஃபியூச்சரை நிறைய பேர் பார்க்குறீங்க. மந்த்லி ஃபியூச்சரை பார்த்தா மந்த்லி எக்ஸ்பெரி தான் அன்னைக்கு தான் அது 0, அது ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் நடக்கும். ஓகே, நேற்றைய தினம் க்ளோசிங் 25,763. அப்போ பாருங்க 25,763. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 135 பாயிண்ட் பிரீமியத்தில் இருந்திருக்காங்க. இப்போ இன்னைக்கு வந்து மார்க்கெட் 25,699 இருக்காங்க. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் பிரீமியம் இன்னும் இருக்கிறாங்க. சிலர் இதைத்தான் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா இதை இன்னைக்கு விளக்குறதுக்காக தான் இது மெயினாவே இந்த வீடியோ போட்டுறதே காரணமே. அருணாச்சலம் திரைப்படத்துல 30 நாள்ல 30 கோடியை செலவு பண்ணணும் அப்படிங்கிறதா கான்செப்ட். அப்ப இங்க என்னன்னா ஏடிஎம்
அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக்குக்கு இருக்கக்கூடிய பிரீமியமை எக்ஸ்பைரி இன்னைக்கு யார் ஏடிஎம் இருக்காங்களோ அவங்க 0 ஆகணும். அதுதான் கான்செப்ட். அதுக்காக தான் இந்த டேட்டா நம்ம கொடுத்துருக்குறோம். 28/10/25 இதுதான் இந்த எக்ஸ்பைரியோட தொடக்க நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது செவ்வாய்க்கிழமையோட முடிவு 28/10 நமக்கு செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் முடிவு. அதில் பார்த்தீங்கன்னா 26,000 கால் போட்டு நம்ம எடுத்திருக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ப்ரைஸ் 159 166. அப்போ இது 6 பாயிண்ட் 163 அப்படிங்கிறது காமன் ஏடிஎம். இந்த வெள்ள 163 இருக்குல்லங்க, அருணாச்சல திரைப்படத்துல 30 நாள்ல 30 கோடி. அப்ப செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு புதன், வியாழன், வெள்ளி, திங்கள், செவ்வாய். அப்போ 5 நாள்ல, அதாவது எக்ஸ்பெரிக்கு வந்துட்டு 5 நாள் இருக்கு. அதாவது அவங்க அருணாச்சல திரைப்படத்துல 30 நாள் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்பெரிக்கு 5 நாள்ல அங்க 30 கோடின்னு கொடுத்தது இங்க 163 ரூபாய். இந்த 163 ரூபாய் என்ன ஆகும்னா எக்ஸ்பைரிக்கு இருக்கக்கூடிய ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்னவா இருக்கணும், 0வா இருக்கணும். இதுதான் கான்செப்ட். இந்த 163 பாத்தீங்களா? அடுத்த நாள் பாருங்க 29/10. பாருங்க நமக்கு இந்த இடத்துல நமக்கு க்ளோசிங் அப்படிங்கிற இடத்துல 163 இருந்தாங்களா? அடுத்து 29ஆம் தேதி 10வது மாதம் 25ஆம் ஆண்டு பாருங்க, இங்க க்ளோசிங் அப்படிங்கிறது 134 154. அப்ப என்ன ஆயிடுச்சு 144. அப்ப என்ன ஆயிடுச்சு, இன்னும் 4 எக்ஸ்பெரி இருக்கு. 4 எக்ஸ்பெரிக்கு 4 நாள் இருக்கு. இந்த 144 ரூபாய் எக்ஸ்பெரி இன்னைக்கு யார் ஏடிஎம் இருக்கிறாங்களோ அவங்க 0. அவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப இது என்ன ஆயிடுச்சு, இதுக்கு பேர் தான் டிகே. அருணாச்சல திரைப்படத்துல 30 நாள்ல 30 கோடி. அப்ப அவர் சொல்லுவார் ஒரு நாளைக்கு 1 கோடி செலவு பண்ணாலும் நம்ம அசால்ட்டா பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இது. அப்ப அதே நமக்கு செவ்வாய்க்கிழமையோட ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன, நமக்கு 26,000. இதே 29ஆம் தேதியோட இது பாத்தீங்கன்னா 26,150. அப்ப 26,000 இருந்து 26,150க்கு டிராவல் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது 30ஆம் தேதி. 30ஆம் தேதி பாருங்க க்ளோசிங் வந்துட்டு 130 ரூபாய் 115 ரூபாய். அப்ப நமக்கு அப்ப 123. அப்ப முதல் நாள் வந்துட்டு 160 ரூபாய் இருந்திருக்காங்க. அடுத்து 144 ரூபாய், அடுத்தது 123 ரூபாய். அப்போ 30ஆம் தேதி ஆயிடுச்சு. அப்ப 3 நாள் நமக்கு முடிஞ்சிருச்சு. அது 2 நாள் முடிச்சு. அப்ப இன்னும் 3 எக்ஸ்பெரி இருக்கு. 3 நாள் எக்ஸ்பெரி இருக்கு. அந்த 3 நாளுக்குள்ள நம்ம இந்த 123 ரூபாயை அவங்க 0 பண்ணணும் கான்செப்ட். அப்ப முதல் நாள் என்ன 26,000, அடுத்தது 26,150, அடுத்த நாள் 25,950. இந்த ஸ்ட்ரைக் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி எழுதி வச்சா தான் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பொக்கிஷங்கள். நிறைய பேர் வந்துட்டு நம்ம கதை விடுறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய சூட்சமங்களை நீங்க புரிஞ்சுட்டீங்கனாலே புரிஞ்சிடும். இது அடிப்படை. 31ஆம் தேதி நமக்கு பாருங்க 25,800. அப்ப இதோட டேட்டாஸ் பாத்தீங்கன்னா 91 105. அப்ப 98 ரூபாய் நமக்கு வரும். அப்ப முதல் நாள் 160, அடுத்து 144, அடுத்து 125, அடுத்தது வந்துட்டு 125, அடுத்தது வந்து 98. டிகே பயங்கரமான டிகேங்க பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது 3ஆம் தேதி. என்னடா பிக் பாஸ் மாற ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நேரம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனா அதை புரிஞ்சுட்டீங்கன்னா சூப்பர். இங்க பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி 60 80 70 ரூபா வருதான். இந்த 70 ரூபா தான் நான் எல்லா மீட்டிங் பாயிண்ட்டுக்கும் அந்த 70 ரூபா போட்டிருந்தேன். அப்போ 165, 144, 123, 98, இது 70. இன்னைக்கு பாருங்க அது 0. இன்னைக்கு பாத்தீங்களா 30 நாள்ல 30 கோடி அருணாச்சலம் திரைப்படத்தோட கண்டென்ட் மாற ஏடிஎம் ஸ்ட்ரைக் இருக்கிறவங்க 0 பண்ணிட்டாங்க. இதை நன்றாக புரிந்து கொண்டாலும் ஆப்ஷன் பையர் நிறைய பேர் லாஸ் ஆக மாட்டாங்க. ஆனா நிறைய பேர் வந்துட்டு தேவையில்லாம பை பண்ணி ஹோல்டு பண்ணி பயங்கரமான அமௌண்ட்டை வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா 25,600 நேற்று 197 ரூபாய் இருந்திருக்காங்க. இன்னைக்கு 0. 16 ரூபாய் 17 ரூபாய் இருந்தவங்க 2 ரூபாய் 40 காசு லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ். அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1,000 ரூபாய் இன்னைக்கு போட்ட லோ எவ்வளவு தூரம் இம்பாக்ட்னு பாருங்க. ஓகே,
நவம்பர் 11 கான்ட்ராக்டோட நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக முடிச்சிடுறேன். நேற்றே நம்ம 30 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டிருந்தோம். அப்போவே நெருடலாக இருந்தது, நிறைய பேர் பார்க்காம தவிர்த்துடுவாங்களோன்ட்டு. ஆனால் 3000 பேருக்கு மேலே பார்த்துருந்தீங்க. அதே மாதிரி 200 பேர் லைக் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட்ஸ் ஒன்றும் பெருசாக நமக்கு இல்லை, பட் ஆனால் லைக் பண்ணினது ஒரு 200 பேருக்கு மேலே இருந்தது. அப்புறம் எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் நம்ம வேணுனே பார்த்து டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஒரு 3 பேர் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த 3-5 லைக் டிஸ்லைக் இருந்தது. அது நமக்கு முக்கியம் இல்லை. பரவாயில்ல, அவங்களும் பார்த்துருக்காங்களே, வழுக்க டைமை பார்த்து டிஸ்லைக் கொடுக்குறாங்களே, அதுக்கே நன்றி சொல்லணும் அவங்களுக்கு. அப்போ 25,800 கால் புட் வந்து நேற்று பாருங்க 153 178. அப்போ 25 பாயிண்ட் நமக்கு டிஃப்ரெண்ட். அப்போ 165 ரூபாய் நேற்று காமன் இருந்திருக்காங்க இவங்க. அப்போ ஆடட் பிரீமியம் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை பாருங்க, நமக்கு நேற்று கால் புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் டேட்டாஸ் இதை ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு புட்டோட டேட்டா, நமக்கு கால் புட்டோட எல்டிபியை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இது வந்துட்டு நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ், இது வந்து இன்னைக்கு எல்டிபி. இந்த பேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் இறங்கி இருந்தாலும் இப்போதைக்கு பையர் ஆப்ஷன் பையருக்கு, அதாவது ரெண்டுமே நேற்று வந்து பை பண்ணி வச்சவங்களுக்கு லாஸில் இருக்கிறாங்க. ரெண்டுமே செல் பண்ணி வச்சவங்களுக்கு ப்ராஃபிட்ல தான் இருக்காங்க. எவ்வளோ ப்ராஃபிட்ல இருக்காங்க? அப்போ 13 பாயிண்ட் ப்ராஃபிட்ல இருக்காங்க. இப்போ இந்த இடம் யோசிக்க வேண்டிய இடம். நாளைக்கு மார்க்கெட்ல கண்டிப்பா புட் ஆப்ஷன், ஏன்னா மார்க்கெட் இறங்குறங்காட்டி தானே புட் ஆப்ஷன் ஏறி இருக்கு. புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் இறங்கும். நாளைக்கு எக்காரணத்தை கொண்டு கால் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயோ இல்லை ஒரு ஏவரேஜாக மேலேயே இருந்துகிட்டே இருந்தால், நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் கொடுத்துட்டு ஓப்பனுக்கும் லோவுக்கும் குறைந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் மேலே போகிறக்கும் வாய்ப்பாக மாறிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா ஆடட் ப்ரீமியம் நியர்பை ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால. அப்போது மார்க்கெட் வந்து இன்னைக்கு இறங்கியிருக்கு. அப்போ இன்னைக்கு இறங்கியிருக்கு அப்படின்னு இது தொடர்ச்சி ஆகணும்னா கம்பல்சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, கட்டாயமாக புட்டு செல்லர் பயப்படணும் அப்படின்னா நாளைக்கு புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே இருக்கணும். புட் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். இது எல்லாமே நமக்கு எலிஜிபிளாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால வந்துட்டு புட் ஆப்ஷன் செல்லர் பயப்படாமல் இனி மார்க்கெட் இறங்காது. ஏன்னா மார்க்கெட் இறங்கியிருக்கு. அப்போ இறங்கியிருக்கும் போது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரணும். செல்லிங்னா கண்மூடித்தனமாக விற்கணும். அப்போ தான் அது செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். இதை உன்னிப்பாக கவனிக்கணும். இப்போ இந்த இடத்துல ஃபியூச்சர்ஸோட ஹை நமக்கு வந்து 25,836 நமக்கு வந்துட்டு ஃபியூச்சரோட ஹை. வீக்லி, அதாவது வீக்லி ஃபியூச்சரோட ஹை. வீக்லி ஃபியூச்சரோட லோ 25,617 இருக்கிறாங்க. அட்டவணை நமக்கு வந்துட்டு 25,700 புட் இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் இறங்கணும் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா இந்த 25,700 புட்டு வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் இந்த ஹைக்கு மேலேயும் இருக்கணும். அதாவது எஸ்டர்டே ஹைக்கு மேலே யார் இருக்கணும்? 25,700 புட் இருக்கணும். அப்போ மட்டும்தான் மார்க்கெட்டை கீழே இறக்கக்கூடிய சக்தி வரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இருக்கிற புட்டு கால் எல்லாமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருந்துட்டாங்கன்னா மார்க்கெட் சைடுவேக்குள்ள போயிடும். இந்த கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் மார்க்கெட் ஸ்லோவாக மார்க்கெட் மேலே இறக்க ட்ரை பண்ணிடுவாங்க. எது மட்டும்னா நமக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டை வந்து ஒரு 25,750 டு 25,800 வரை கொண்டு வரக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதை உன்னிப்பாக கவனிக்கணும். இதில் அதிகமான டேர்ன் ஓவர் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் வந்துட்டு 25,700 கால் புட்டை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 25,800 புட் 25,800 கால் கொடுத்துருக்காங்க. 25,600 கால் புட்டை கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது எல்லாமே பேட்ச் இருக்கு. இது அப்போ மார்க்கெட்டை வந்து 25,600 டு 25,800, ஆவரேஜ் பாயிண்ட் 25,700. அப்போது நாளைய தினம் 25,700 கால் புட் ஆப்ஷனோட ப்ரைஸுக்கு மேலே இருக்க வேண்டிய கட்டாயம், புட்டோட ஹைக்கு மேலே இருக்கக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டுச்சுன்னா மார்க்கெட் மேலே போயிடுவாங்க. இல்லை 25,700 புட் ஆப்ஷன் காலோட ஹை 25,700 காலோட ஹைக்கு மேலேயும் அவங்களோட எல்டிபிக்கு மேலே புட்டு இருந்துட்டு தன்னுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் தன்னுடைய எஸ்டர்டே ஹையை தாண்டினாங்கன்னா மார்க்கெட் ஒரு வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம். இந்த ப்ராபபிலிட்டி. இப்போ அடுத்த மணியை நம்ம இருக்கிறது வந்துட்டு 25,650. ஏன்னா இதோட க்ளோசிங் தான் நமக்கு நியர்பை இருக்கிறாங்க. இதில் வந்துட்டு யார் வந்து 25 ரூபாய்க்கு கீழே இருக்கிறாங்களோ அப்போ நம்ம 25,600 கூட எடுக்கலாம். ஆனால் அது நான் மீட்டிங் ஸ்ட்ரைக்காக போயிடுச்சு அப்படிங்கிறதுனால மீட்டிங் ஸ்ட்ரைக்காக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இதோட காமன் ஏரியா வந்துட்டு
130 டு 160. அப்போ இவங்க 2 பேரும் நமக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 30 பாயிண்ட்னால அப்போ 25 600 கால் புட் மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ அதனால நான் அந்த டேட்டா எடுக்கல. நான் இதை வந்துட்டு 25 650 எடுத்துக்கிறேன். அப்போ இதோட காமன் ஏடிஎம் பார்த்தீங்கன்னா 144 இருக்கிறாங்க. அடுத்து கால் பேனிக் பார்த்தீங்கன்னா 25 783. ஏன்னா இந்த 144 ஆட் பண்ணியிருக்கோம். நான் ஆவரேஜ் பண்ணிட்டேன். இல்லைன்னா எல்டிபி கூட எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கால்குலேஷன் வந்து எல்டிபியோட காலோட எல்டிபி ஆட் பண்ணி இந்த ரேட் வந்திருக்கு 25 781. புட் ஆப்ஷனுக்கு வந்து 25 493. அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்க்கு இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணா 145 145 290. அப்போ 25 650 பிளஸ் மைனஸ் இந்த 290. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ரேட்டா வந்திருக்கு 25 361 டு 25 939. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மார்க்கெட்டுக்கு வந்து 25 779 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் வந்துட்டு 25 926. சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 25 490 25 566 இருக்கு. இது பிஇபி 25 650 மிட்டா வச்சு தான் இப்போ நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த ஹை பிஇபி பார்த்தீங்கன்னா 25 707 இருக்காங்க. லோ பிஇபி வந்து பார்த்தீங்கன்னா 25 672 இருக்காங்க. அப்போ மார்க்கெட் வந்துட்டு 25 650க்கு கீழேயே வர்த்தகமானா தான் இந்த பிஇபி எல்லாம் இதுக்கு கீழே கொண்டு வர முடியும். அப்போ மார்க்கெட் 25 650க்கு மேலேயே ட்ரேட் நடந்தாங்கன்னா இந்த பிஇபி மேலேயே இருக்கிற வரை மார்க்கெட்டை மேல் நோக்கி கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட் நாளைக்கு 25 650க்கு கீழேயே வர்த்தகமானா மட்டும்தான் இந்த பிஇபியை கம்மி பண்ணி கொண்டு வரக்கு சக்திகள் வரும். நமக்கு ஆப்ஷன் செயின்ஸ் இதில் வந்து இப்போதைக்கு நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெஸ்ஸாக நமக்கு தெரியாது. ஸோ என்னன்னா இம்பேலன்ஸ்ட் இப்ரைவாலிட்டி மட்டும் இருக்கு, ஒரு 1 பாயிண்ட் இருக்கு. ஸோ நாளைக்கு கால் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கான்செப்ட் வச்சு மார்க்கெட் ட்ரேட் நடக்க போகுது. இந்த இடத்துல நமக்கு ஓப்பன் லோ ஓப்பன் நியர் லோ கிடைக்கக்கூடாது. அப்படி கிடைச்சதுன்னா மார்க்கெட்டை வந்துட்டு ஒரு புல்லிஸாக மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த ஓப்பன் லோ பிரேக் பண்ணாத வர பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ஸ் மாறும். அப்போ ஓப்பன் லோ ஸ்ட்ராட்டஜி அமையுதா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நாளைக்கு. இதை தாங்க தெரிஞ்சுக்கணும். இதை பாருங்க, மார்க்கெட்டை இன்னைக்கு 25 600 க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா, நேற்று 25 800. அப்போ இதற்கு உண்டான தொலைவு பார்த்தா 200 ரூபாய். இங்கே பாருங்க, இது 204, இது வந்து பார்த்தீங்கன்னா 72. அப்போ எவ்வளோ ஆச்சு நமக்கு 276. இதோட கேப் எவ்வளோ 200. அந்த 200 பாயிண்ட்டை கழிச்சா 76 ரூபாய் இருக்கான். இந்த 76 ரூபா தான் டைம் வேல்யூ. அந்த 76 ரூபாயை தான் பிரித்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு 14, இதுக்கு வந்து 63. 63 14 நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 77 ரூபாய். இதுதான் டைம் வேல்யூ. இப்போ பாருங்க, இந்த ப்ரீமியம் இதில் வந்துட்டு 77 ரூபாய் ஜீரோவாக இருக்கும். இந்த 200 பாயிண்ட் வந்து அப்படியே இந்த புட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் ரேஷியோ அனலைசிஸ். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க 25 600 டு 800. பார்ட்னர்ஷிப்போட ஃபேம் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது 50-50 ரேஷியோ அப்படிங்கிறத எல்லாருமே டக்குன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒருத்தர் வந்துட்டு இப்போ 100 ரூபாய் முதலீடு பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் பொதுவாக என்ன பார்ட்னர்ஷிப் ஃபேம்னா 50க்கு 50 தான் முதலீடு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படி இல்லை. ஒரு சிலர் வந்துட்டு 70 ரூபா 30 அப்படின்னா 70க்கு 30 அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த இடத்த இவங்க 2 பேரும் சேர்ந்து பகிர்ந்துக்கிறாங்க. அது வந்துட்டு 200 ரூபாய் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப மார்க்கெட் 25 600ல முடிஞ்சா கால் ஆப்ஷன் 0, புட் ஆப்ஷன் 200. இப்ப மார்க்கெட் 25 700ல முடிஞ்சா கால் ஆப்ஷன் 25 600 கால் 100 ரூபாய், 25 600 புட் 800 புட் 100 ரூபாய் இருக்கணும். இப்ப சப்போஸ் மார்க்கெட் 750ல முடிஞ்சா 25 600 கால் 150 ரூபாயும் 25 800 புட் 50 ரூபாய் இருப்பாங்க. இதுதான் நமக்கு உண்மையான விலை. டைம் வேல்யூ 0 ஆயிடும். இங்க பாருங்க 25 600 டு 800. அப்போ இவங்க 200 ரூபாய்னா அப்போ இவங்க என்ன ஆகணும் 0 தான் ஆகணும். ஏன்னா டோட்டல்டா இந்த 200 ரூபாய் இவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக நீங்க பார்த்து பழக வேண்டும். இப்ப பாருங்க 25 650 டு இது. அப்ப இந்த 150 ரூபா இருக்கணுமா? இப்ப பாருங்க இந்த 650 வந்து 0.
அப்ப இவங்க 200 ரூபாய் இருக்கிறாங்க. அப்ப என்னாச்சு? மார்க்கெட் வந்து 25,650க்கு கீழ போயிருச்சு. அப்ப இது என்ன எடுத்துக்கலாம்? இதுக்கு ரூ. 150 பிளஸ் இவங்க ரூ. 52 அவ்வளவுதான். அதுதான் நமக்கு ரூ. 202. ஸோ இதையும் நம்ம முழுசா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இது ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். இதனால இந்த ஆப்ஷன் செயின் இந்த மாதிரி டேட்டாஸை எடுத்து வச்சு நீங்க அனலைஸ் பண்ணணும். எப்படி அனலைஸ் பண்றது, எப்படி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றதுனா ஒவ்வொன்றும் பார்த்தா தான். ஒரு படத்துல பாத்தீங்கன்னா விவேக் அவர்கள் வந்துட்டு ஒரு எல்லாரும் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு கிட்ட நின்றுட்டு இருப்பாங்க. விவேக் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டு தள்ளி போய் நிப்பாரு. பாத்தீங்கன்னா பஸ் வரும், அழகா விவேக் எங்க நிக்கிறாரோ அங்க மட்டும் பஸ் வரும், அவர் ஏறி போயிடுவாரு. பார்த்தீங்களா? எந்த ஊர்லடா பஸ் ஸ்டாண்டுல பஸ் நின்றுருக்கு இதுவும் கூட தெரியுங்க. அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அவங்க தொடர்ச்சியை பார்த்து எங்க நிக்கிறாங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறதான். ஸோ இதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். ஆப்ஷன் ட்ரேட் பண்றவங்க ஆப்ஷனுடைய அடிப்படை என்னன்னா எக்ஸ்பெரி வந்துட்டு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற கான்செப்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் ஐடிஎம் ஆப்ஷன், ஏடிஎம் ஆப்ஷன், ஓடிஎம் ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்பெரியில் இந்த 2 பேரும் 0 ஆயிடுவாங்க. இந்த ஐடிஎம் ஆப்ஷனில் உண்மை விலை ஆக்சுவல் ப்ரைஸ் அதாவது இன்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும் இருக்கும். இந்த டைம் வேல்யூ 0 ஆகிடும், அதாவது எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ 0 ஆகிடும். அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ண தொடங்குங்க. நன்றி, வணக்கம்.